எங்க வலிக்குதா? வலிப்பு வரும். ஓ, வலிப்பு மீட்டிங் கிடையாது. ஷோல்டர் பெயின் தான். எவ்வளவு நடக்குது? அது எப்பயுமே எவ்வளவு நடக்குது? 1 year அதுக்கு போனீங்களா? என்ன சொன்னாங்க? மாத்திரை கேட்கலையா? அப்போ கேட்குது. கேட்கல. இப்பதான் வழியே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கான்னு பாரு. இந்த இடத்துக்கு வந்தாலே இருக்காது. என்ன போட்டு விளக்கு வாங்கி கடை எண்ணெய் வாங்கிங்க. கடை எண்ணெய் வாங்கி 3 மாசம் காய்ச்சி வச்சுட்டு நல்லா இந்த கையை அதெல்லாம் தேய்ச்சி சூரிய வச்சு கொத்தணும். ஒரு 3 hour 2 நாளைக்கு 2 நாளைக்குள்ளே போதும். மதியானம் காலையில் ஒன்று நைட்டுக்கு ஒன்று கொடுங்க. இந்த வலையை எடுத்துடுறேன். இந்த நாமத்தை போட்டு குடி சொல்லுங்க. இன்னும் கொஞ்சமா கொஞ்சம் குறைச்சிட்டா. ஆனா எப்போதே இருக்குது அது வருது. இந்த பெருமாள் கோயில் எடுத்து சைக்கிள் வர ஒரு பையன் கல்யாணம் மாதிரி அதுக்காக வராங்க. நினைச்சிட்டு வராங்க. சுவிட்சர்லாந்து வந்துட்டாங்க. அதை போல பொண்ணுங்க நினைக்கிறாங்க. இடம் தெரியும். எப்ப அந்த மாதிரி வரும் சொல்லுவா. அதை போட்டு கடை குடிச்சிருங்க. நான் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. கொஞ்சம் ஓசைய போற என்ன பேசல என்ன சொன்னேன்? இந்த போன் பாக்குறீங்கள அதுக்கு போற அது குறைச்சுன்னா உனக்கு வராது. நான் குறைச்சாரு இல்லைன்னா உனக்கு எப்ப வந்துட்டு அப்ப நாளைக்கு மேரேஜ் பண்ணணும் செய்யணும் பாக்குறவங்க தப்படிக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி இருக்க மாட்டேன்றேன். தப்பா இல்லையா? போன பாக்குறது போன என்ன நரம்பு தனிச்சு வரத்தானே செய்யும். உனக்கு உடம்பு நல்லா சரியில்லை. அப்ப பார்க்க அந்த நரம்பு தச்சு வரும்போது என்ன உனக்கு டக்குன்னு வந்து எப்படி காட்டணும்? நம்ம பேச மாட்டீங்க. நான் எனக்காக சொல்ல பண்ண சொல்றது கரெக்டா தப்பா? கடி வருஷம் போனே நிக்கிறேன். சும்மா தான் சாப்பிட வரக்கூட வரட்டு போனதே பார்த்து இல்ல பேசல. இன்னைக்கு வர எங்கேயும் மனசுக்கு இந்த நாம மட்டும் புரியாது போனா கொஞ்சம் படிக்காக போஸ்டாரு தெரியுதா? நீங்க வேலைக்கு சார் நல்ல வேலைக்கு சாமி சொல்ல வேண்டியது. அதையே கும்பிட்டு சொல்லி வேலைக்கு காலையில சாயந்தரம் 2 பேருக்கு கொடுங்க. ஒரு நேரம் விட்டுறாங்க ஒரு நேரம் விட்டுறாங்க. ஒரு நேரம் விட்டுறீங்க. விற்கிறாத பெரும்பாலும் விற்கிறாத வீட்டுல அதெல்லாம் முடியாத சூழ்நிலைக்கு அது மாதிரி அதெல்லாம் கேட்க முடியுமா? மற்ற நேரத்துல காலையில் கொஞ்சம் நேரம் ஏத்துங்க, சாதனம் ஏத்துங்க, 2 வழி ஏத்துங்க. வெளியே போறது பண்ணுங்க, ஏத்துங்க ஏத்துங்க. நீங்க ஒரு ட்ரிப் வண்டி அடிபடுத்தீங்களா? நான் இப்போதைக்கு எல்லாம் முன்னாடி தான் நல்லா ஞாபகம் பாருங்க. சின்ன வயசுல இல்லை, இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடிதான் சின்ன வயசு போறேன். லைட்டா இருந்துச்சு.
ஓகே. எனக்காக சரியா உனக்காக சரியா? ஓகே. இந்த இடத்துல மட்டும் தான் ரைட். இந்த ஜாயிண்ட்ல மட்டும் தான் ரைட். உடனே குறையாது ராஜா. கொஞ்சம் ஆசிரியர் படம் ஊசி போட உடனே குறைஞ்சதா? கொஞ்சம் இருக்கதான் செய்யும். நம்ம பண்ண கூட குறைஞ்சு கொடுத்துருவேன். என்ன சொல்லுங்க உங்களுக்கு? எண்ணெய் வாங்கிட்டு பூண்டு கருப்பூரம் போட்டு காய்ச்சி வச்சுக்கோங்க. நல்லா அடித்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் அடித்து விட்டு சுடுதீங்க. அவர் எவ்வளவு பொறுப்பா வைக்குமோ அது வைங்க. ஓவர சூடு வச்சா பக்கம் போட்டுரும். அவர் எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடு வழி வராது. இந்த நாமம் தானே கால வெறும் அதில் போட்டு சாப்பிடு. அதை ஸ்டாப் பண்ணிட்டார். கொஞ்சம் பொருள் அதே மாதிரி போயிட்டு நான் எவ்வளவு முடியுமோ நான் பண்ணி தரேன். உங்க போகாத கோயில் இல்லை நல்லா சுத்தி வந்துட்டாங்க. வரீங்க? ஆமா போகாத கோயில் இல்லை எல்லாம் போய் வந்துட்டீங்க. இங்க வந்துட்டீங்க. நான் கேட்டு எல்லா கோயில் எதுங்க போய் நல்லா வந்துட்டாங்க. நீங்க இப்ப நான் அதனால சொல்றேன்னு எனக்கு தெரியாது. வந்துட்டாங்க. வண்டியெல்லாம் போட்டீங்க. கண்ணீரோடு விடாதிட்டீங்க இல்லையா? அழுதியும் கண்ணீர் சொல்ல ரெடியா நிக்கிறாங்க. சொல்லிடுறேன். இந்த தப்பா ஆயிட்டாமா? என்ன சொல்றது? இதனால திருப்பி வர போன போக உட்காந்துருக்காங்க. போக மாட்டேன்னு நீ சரி இல்லையா இருந்தா இப்படி சாமி கும்பிட்டு போறது இல்ல. என்ன பேச மாட்டீங்க? அது வீட்டு காசு அப்படியே நிக்குது. என்ன பேசுற? உண்மைதான். வாங்க நீங்க இந்த பக்கம் வாங்க. கேட்கறது சின்ன அப்படிங்களா? இது நாம தண்ணீரை போட்டு நீங்க யாருமே சாப்பிடலாம். எல்லாமே சாப்பிடலாம். உடம்புல எந்த தீய சேர்த்து இருந்தாலும் போயிடும். உடம்புல வளர்த்து விட்டுதான் சரி, உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் நாம அப்படியே எல்லாத்தையும் ரிலீஃப் பண்ணி விட்டுரும். இதை மட்டும் நீ சாப்பிட்டியா வா கண்டிப்பா எல்லாமே ஒன்னும் பிரச்சனை எல்லாமே காட்டியாது. சரிங்களா? இல்ல திரும்பி போற காசு ரொம்ப நாள் சரியா நம்பி போய் கிடந்துச்சு. இல்லை நான் வாங்கிக்கிறேன் போறேன். நான் போய் யாரு பெருமாள் தான் பெருமாள் தான் சொன்னது. கொடுத்து நான் அன்னதானம் பண்ண போறேன். கொடுத்தா அன்னதானம் பண்ண போறேன். வேற என்ன போறேன்? வேற என்ன உடனே அன்னதானம் போட்டு ஐயா திருப்பதி தான் பெருமாள் தான் வந்து அன்னதானம் போட்டு மக்களுக்கு புண்ணி அடி போகுது. ஐயா அன்னதானம் போட்டுருவாங்க. சாப்பிட்டாங்க மக்கள் அன்னதானம் போட்டுருவாங்க. அது ஐயா இது தண்ணியில ஓடி கலை கொடுங்க. நீ விளக்கேத்துக்க எதையும் யோசனை பண்ணி ஒரு யோசனை நிறைய ஓடிட்டு இருக்குது. சொல்லுவா ஓசையை விட்டு இதை மட்டும் நாராயணா இது இல்லாம காவந்து மணி கூட பாட்டு சொல்லி தண்ணியில போட்டு கொடு. அவ்வளவு குடிக்க 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 நல்லாத்தையும் கைப்பிடி தரேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எதையும் நினைக்காதீங்க. இதை மட்டும் கொடுங்க. மருந்து மண்ணுதான் பாருங்க. அவ்வளவு பவர் இது. இதை கொடுங்க. நான் ரெடி பண்ணி தரேன். சரிங்களா? டவுட் தான் சொன்னீங்க. சொன்னது அவ்வளவுதான்.
ஒரு தண்ணி விட்டு நீங்களும் நல்லாவே சாப்பிடலாம். நல்லாவே சாப்பிடலாம். உங்களுக்கு முன்னாடி வந்து தெரிஞ்சுல இருந்துங்கள வந்துட்டு யாரு இப்பதான் பெருமாள் தான் சொல்லுங்க. ஒரு இடம் சோதியோட படித்து உருளுவீங்க கீழே படித்தாங்க சொல்லுங்க. அதான் கேக்குறேன். திருப்பி தான் அதே குறைச்சி எடுத்து இல்லப்ப வழி இவருதான் சொல்லுமா நீ இதை மட்டும் கொடுங்க. வெயிட் பயிர கொஞ்சம் போன குறைச்சு போன குறைச்சி உங்களுக்கு வேணும். உங்க எப்பயும் வந்து பயங்கரமா சாமி கும்பி ஒரு இடம் சாமி கும்பிடுறீங்க. ஆனா மனசு கஷ்டத்தோட தெரியும். நீ பிள்ளை நல்லாடியா நல்லாடியா தெரியும் நல்லாங்க பிள்ளைய விட்டு போட்டு விலை கேட்கணும். அவன் ஒப்படைக்கணும். என் பிள்ளை சாமி கும்பிட்டு கேட்கணும். அவன் மத கேட்கணும் தெரியுங்களா? என் பிள்ளைய சீக்கிரம் அங்க சொல்லி சண்டை போடணும் மனுக்கு சொல்றேன். இந்த கால எனக்கு குளிர வேலை மட்டும் இந்த இங்க வாங்க திருமணம் இப்ப அவர் எப்படி அண்ணன் பையனுக்கு எப்படி ஆச்சு சொல்லுவார். ஒரு 3-4 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு பிக்ஸ் நோயால. பட் ஆனா நாங்க எவ்வளவு வைத்தியம் பார்த்து ஒன்றும் சரியாகல. அதனால ஐயா பேரை கேள்விப்பட்டு நாங்க இங்க வந்திருந்தோம். வந்த உடனே முதல்ல அன்னதானம் தான் கொடுத்தாங்க. பட் வெறும் வயிற்றோட யாரையும் பார்க்க கூடாது, முதல்ல அன்னதானம் கொடுத்துறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது சாப்பிட்றதுக்கு. எல்லாம் பசியோட வந்திருந்தோம். நல்ல சாப்பாடும் நல்லா திருப்தியா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தம்பியை கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டாரு. வித்தின் 5 மினிட்ஸ் தான். பட் டாக்டர் கிட்ட போனா கூட 3 வருஷம் ஆகி கூட ஒன்றும் சரியாகல. வித்தின் 5 மினிட்ஸ் அவருடைய கை வலி எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டாரு. பட் ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறதுக்காக சில அவருடைய சாமியோட விபூதி எல்லாம் கொடுத்துருக்காரு. எங்களுடைய பழைய வழி அதெல்லாம் அவர் மூலியமாவே எடுத்து சொல்லிட்டாரு. ஸோ அதை பேசுறதுக்கு எங்களுக்கு கண் கலங்குது. என்ன பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இது வந்து இப்போதைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு. இது ஃபுல்லா வேர்ல்டு லெவல்ல பரப்பணுன்றது நம்மளுக்கு ஒரு ஆசை. தெரியும் ஊருக்கு பேரு என்ன பிரச்சனை சரி. ரெண்டு மூட்டம் வலி ரொம்ப வலி அதிகமா இருக்கு. ஆபரேஷன் பண்ணாங்க. வயசாகிடுச்சு இந்த நேரத்துல வேணாம் அப்படின்னு சித்தா மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அதுவும் கேட்கல. சரி யூடியூப்ல பார்த்தான். சரி இது ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கேன். அது இன்னைக்குதான் குடும்பம் வந்திருக்கு. சரி உங்களை பாருங்க வரணும் வெளியில காசு குடிச்சு கொட்டிட்டு தான் வரணும். அது வேற வழி இல்லையே. வெளியில கொண்டு போயிட்டு பணத்தை கொட்டி போட்டு தான் வரணும். ஏன்னா இங்க கொடுத்தா மக்களுக்கு அண்ணனை விட்டு புண்ணியம் கிடைக்கும். ஆனா வந்து தரமாட்டாங்க. எனக்கு என்ன பண்ண முடியும்? ஏன் தெரியாது? உலகமே போட்டுக்கிறோம். உலகத்துக்கு எல்லாம் வல்லா ஊரும் உலகமே பேர் வாங்கி போர் ஐயா கோயில்னு தாயத்து வாங்கிங்களா? தாயத்து யாரு கொடுத்தது? அது ஒருத்தர் வந்து பண்ணாருப்பா. அதுதான் கேட்கிறேன். என்னென்ன அலசி பாட்டு வந்துட்டாரு வைப்பேன். சரி அதான் கேட்கறேன். தாயத்து வாங்கி என்னன்னு கேட்டேன். ஏதோ செய்யணும்னு வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தர் இங்க குற்றத்தூர்ல ஒரு அம்மா கிட்ட காட்டினாரு. சரி அவங்க வந்து ஒரு ஆள்காட்டு வந்து ஒரு ஆள் வர வச்சு அது பண்ணாங்க. பண்ணி தாயத்து இது பண்ணாங்க. ஒண்ணுமே தெரியப்பா. இருக்கிறது ஒரு நிலைமை ரொம்ப 10 ரூபாயா 5 ரூபாயா 30,000 கேட்டுக்க. 5 ரூபா தான் கேட்டேன். மொத்தம் 50 ரூபா கேட்டாங்க. அதே மாதிரி நான் உடச்சுதான் பேசிருப்பேன். கேட்டாங்கப்பா இல்லைன்னு சொல்லல. அது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. இந்த மாதிரி இருக்கு நீ வாங்க நான் கூட்டு போட்டு நல்லா இருந்தப்பா. இப்ப திடீர்னு ஒரு 10 வருஷமா ரொம்ப வாங்கினா மாட்டிக்கிட்டு வீட்டுல சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுன்னு நான் தெளிவா சொல்றேன். அவங்க யாரும் நான் குறை சொல்ல முடியும். உங்களை தானே குறை சொல்லுங்க. சரியா? மற்றவங்களை குறைவே சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். எல்லாரு உடம்புலயும் தெய்வம் இருக்குதான். ஆனா அவங்களுக்கு உடனே தெரியாது. இருந்தாலும் நம்ம நேர காலம் செய்வோம். கர்ம பணியில கொஞ்சம் அவஸ்தப்பட்டுதான் ஆகணும். கர்ம பணியில கொஞ்சம் அவஸ்தப்பட்டுதான். அதுக்காக நீ இன்னொருத்தர போடக்கூடாது. வீட்டுல விளக்கு சாமி கும்பிடு நல்லா இருப்பீங்க. அது டெய்லி பண்றாங்கப்பா. ஆபீஸ்ல வந்து நல்லா ஒரு 50 பேர் வச்சு வேலை பண்ணிருந்தேன். என்ன ஃபால் சீலிங் பண்றாங்களா அந்த வேலை தான் பண்ணிருந்தேன். தனியா ஒரு ஆபீஸ் வச்சு பண்ணிருந்தேன்.
இப்போ ஒரே ஒரு ஆள் கூட இல்லை, வேலையும் வரல. வாங்கிட்டு 30 ரூபா வாங்கிக்கிறேன். அப்புறம் சுத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிட்டுமா. நான் கேட்டேன் ஆபீஸும் பிரச்சனை மாட்டேங்குது, அதுவும் உள்ள போக முடியாம வெளியே உட்காந்துருக்கேன். எனக்கும் அந்த மூட்டு வலி ரொம்ப அதிகமா இருக்குதா. மூட்டு வலி எனக்கு ஒரு 5 வருஷமா இருக்கு. இப்போ நடுவில் ஒரு 8 மாசம் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த வேலை எனக்கு ஃபுல்லா ட்ராக் ஆயிடுச்சு. இந்த சோப்பு கொஞ்சம் இருக்கு. இப்போ அந்த வலி இருக்கு. அதெல்லாம் காலையில 11 மணிக்கு தான் ஒரு வேலை இருக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் ஒரு வரைக்கும் போகலான்னு போனேன். கிண்டி குஞ்சி விட்டு இறங்கினா இந்த மாதிரி ஆயிடுச்சு. பாதி வெளி குறைஞ்சிடும், பாதி இருக்கும். வீட்டுல போய் நீங்க பண்ணணும். பண்ண படம் பண்ணி தரதா பாட சொல்லலாமா? இல்லையா கேட்டுதான் செய்யணும். நான் வந்து தரைய போட்டு மரவா பண்ணது தப்பு. நான் பப்ளிக் மக்களுக்கு முன்னாடி வரல, பப்ளிக் தான் நான் பண்றேன். அதுதான் கேட்டு செய்யறேன். அம்மா இது ஆபரேஷன் பண்ணுறாங்களா? அவங்க 1,50,000 கேட்டாங்க. 1,50,000 கேட்டாங்க. இதுக்கும் அதுக்கும் இடுப்புக்கு மட்டும் 1,00,000. இது ரெண்டுக்கும் அதுக்கு தனியா 1 ரூபா கேட்டாங்க. 2 வருஷம் இப்ப என்னால முடியல அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. மொத்தம் 2 லட்சம் சரி. அப்புறம் மாத்திரை மருந்து இருக்குது, பெட் சாய்ஸ் நல்லா இருக்குது. இப்ப பாருங்க பாருங்க 3,00,000 ரூபாய் எப்படியா வேலையாகுது. கீழே விட்டு விழுந்தியாத்தான்? கீழே விழுந்தியா? உழுந்துருக்குற வீடு துடைக்கும் போது சரைக்குன்னு, அதனால வந்துதான் தெரியல. அது மூட்டுல வேற ஊசி போட்டு அந்த நீர் எடுத்தாங்க. ஒரு 10 வருஷமா இருக்குது. ஒரே அவஸ்தை போறேன். நடக்க முடியல. நடக்க வைக்கிறேன். நடந்து போங்க. நடந்தீங்கன்னா அந்த வேர்வை வரலாறு அந்த கெட்டல்கள் எல்லாம் வேர்க்கும் போது வெளியில வந்துடும். இதுதான் நீ வீட்லயே உட்காந்து சீரியல பாத்துக்கிட்டு தான் வேலைக்கு ஆகாது. நடந்து போங்க. நடந்துதான் போறேன். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். கடைக்கு போக முடியல என்னால. போவீன்ற என்ன பேரு? அது என்ன பேரு? நல்ல பேரு. சுகுணான்றது குழந்தைல இருந்தது யாரு? இறந்ததா? எனக்கு அண்ணா எனக்கு மூத்தவர். தண்ணி வச்சு கும்பிடுங்க. சரி கூட வராங்க. சரி தண்ணி வச்சு சரி. ஒரு வேப்பாடு இருந்தா வச்சுங்க. மரணம் இல்லப்பா. அப்படியே மரணம் நிறைய இருக்கு. வேப்பாடு வீட்டான இல்லப்பா. அப்படியே மரணம் நிறைய அப்படியே மரணம் வேப்பாடு அப்படியா கேட்குது எனக்கு. இடம் வேலை நிறைய கொஞ்சம் இருக்குல்ல. இப்போதைக்கு இல்லப்பா. என்ன இருந்து நான் கேட்கிறேன். அது கேட்கிறேன். ஞாபகம் இல்லை. நல்லா வீட்டுல போய் உருவிட்டு கல் ஊற்றி போட்டு சுடுதண்ணி கொதிக்க வச்சு வீடு தான் இருக்கு. ஒரு 4 ஹவர், ஒரு 2 ஹவருக்கு 3 ஹவருக்கு வச்சு சாமி இதுல போட்டு தண்ணி சுத்தண்ணி போட்டு பக்கெட்ல வச்சு பண்ணுவேன். அப்ப கூட சரியாவே கேட்க மாட்டேன். நான் சொல்றது செய்ய நான் கையை வச்சுட்டுல நீ சரியா இல்லைன்னு இதுதா அவன் கை வச்சாலே ரிலீஃப் ஆயிடுதான். அவன் கோவம் போட்டு வந்து பொறுமையா பேசுறீங்க. இன்னும் இப்ப யார் சொல்ற கோவம் வரதான் செய்யும். நிலைமை சரியில்லையே நிலைமை சொல்லி நம்ம பொறுமையா
நிமிந்து பார்த்தா அதான் நிமிந்து போராட்ட நிமிந்து பார்த்தா அதான் நான் நிமிந்து நாடு முன்னு போயிட்டு அதையும் பண்ணி ஒன்னா பண்ணிடுறேன். போயிட்டு வந்து போயிட்டு வந்து சரிங்களா என்ன கழிக்குது அழிக்கிறா அழிக்கிறா போங்க நடந்து நடமா நடந்து போங்க வந்து கொடுத்து பாரு பாருங்க வெளியே வராங்க நல்லா நடக்காங்க ஒரு அளவுக்கு நல்லா நடக்காங்கப்பா எப்படி இருக்க பரவாயில்லையா பரவாயில்லையா ரொம்ப திருப்தியா இருக்கையா வாமா குடிவா வாமா நீங்க குடிஞ்சிருக்கு வீட்டுல செய்யணும். சரி அதே மாதிரி செய்யணும் குறையாதான் திரும்பி திரும்பி சொல்லி வர்றேன். சரி சரியா இது 2 வேலை 2 வேலை 3 வேலை செய்ய சொல்லிட்டு பண்ணிட்டு சொல்லி கல்லுக்கு போட்டு ஆசிரியர் வேணா ஆபரேஷன் வேணும். இப்ப எப்படி ஆச்சுப்ப நல்லபடியா ஆயிடுச்சுன்னா போறப்பா. இப்ப எப்படி ஆச்சுன்னு அதான் இப்ப நல்லா இருக்குன்றாங்க. இந்த மாதிரி ஆகணும்பா. உடம்பு வலிக்கு மட்டும்தான் இங்க சூடைய மந்திர பேய் பிசாதி எவ்வளவு எல்லாமே இருப்பேன். ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு தலைவர் பிரேமன் வாங்கி இல்ல அப்புறமா வாங்காத மாதிரி என்னது கேட்கற ஏதாவது அதான் வச்சுக்க அப்புறம் நான் என்ன பண்ணி வாங்கிட்டு போட்டோம். அதுல இருந்து பேர்ல கையை வச்சேன்னா அதான் வாங்க மாதிரி ஆமா கைது வாங்கியாச்சு இல்ல அது இருக்குதாம்மா படித்தார். ஒரு அம்மன் கோயிலுக்கு என்ன செய்ய வேண்டியது செய்யணும். அம்மன் கோயிலுக்கு என்ன வேண்டியது செய்யணும். அப்புறமா கேட்க அம்மனுக்கு வருது. அம்மன் கோயில் வேண்டி இருக்கிற செய்யறாங்க என்னன்னு கேட்கறாரு. அது தெரியாது கொஞ்சம் கேட்பேன் இது அப்புறமா கேட்பேன். நானே கேட்பேன். அவனுக்கு கேட்டல போன விட்டுருனா எல்லாமே தெரியும். எத்தனை வருஷம் அதாவது நான் உனக்கு கேட்பேன். அது 7 வருஷம் 9 வருஷத்துக்கு ஆகுது. ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆகுது. அது கூட கொஞ்சம் நம்ம குறையாது இல்லப்பா. அது எடுத்து நானு சரி மேல அவரே கோயில் பண்ணித்தரேன். சரி தப்பா இருக்கா? நான் சொன்ன தப்பா இருக்காங்க. நான் சொல்றதோட நீங்களே சொல்லிடுறீங்க. இப்ப நான் சொன்னது என்ன நம்ம நீ சொல்லி சொல்லி நான் நம்பிக்கைலாம் போயிருமே. என்ன பேசுற? 2 பக்கத்துலயும் கண்டதான். அது இப்ப இல்லம்மா. அப்பா அம்மா இருந்தே பெருமாள் இழுப்பு ஜவுக்கு இழுப்புக்கு 1.5 லட்சம் ரூபாயா, காலுக்கு 1 லட்சம் ரூபாயா, மொத்தம் 2 லட்சம் ரூபாய், மொத்தம் 3 லட்சம் ரூபாய் வேணும். சாப்பாடு இல்லையா? அரிசி அடிச்சு போறியா? சாப்பாடு இல்லையா? அரிசி தரேன்.
நான் என்னன்றேன், சொந்த 3 வீடு இருக்கின்றே, சாப்பாடு இல்லைன்னா எனக்கு கஷ்டமா இருக்குது. நான் ஆக்சிடென்ட் எடுத்து பண்றேன். ஒரு 4 கிலோமீட்டர் ஒரு வீடு ஒரு 2 வேலை இருந்தது. அதாவது ஒரு வீடு விட்டுட்டாங்க அம்மா. 20 வீடு அப்பா தம்பிக்காங்க. அவங்க கட்டின வீடு தான் நான் கூட இது பண்றேன். அந்த வீடு கூட இருக்குமா நான் தெரியல. அது எனக்கு கஷ்டமா இருந்தது. சரி, அது போன இடுப்பு எப்படி கால் வலி இருக்குது? இப்ப பரவாயில்ல. உங்களுக்கு என்ன? கூட்டு வலி தான். கொஞ்ச நேரம் உட்கார முடியல. இங்க வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து வந்தா அப்பவும் வழியப்பா உட்காய கிளியவன் அது உட்காரு உட்காந்து படிதா வழி தெரியல. சொல்ற வழி இல்ல. இடம் ஃபுல்லா அப்படியே இருக்கான்னு கேட்டேன். சொன்னேன் படிக்கிற வந்தாலே போதும். சாப்பிட போதெல்லாம் வழி இருந்துருப்பா. இப்ப இப்ப இல்ல. செஞ்சாலும் சொல்லி சொல்ற செய்யல பாத்துக்கணும். அது சொல்லலையா அவர் முடியல விட்டு முடியல நான் முடியாத செஞ்சுக்கிறேன். ஒன்னாவே செய்யுங்க. அதோட வேலை வாங்காதீங்க. அவர்கிட்ட போயிட்டு ஐயா ஜென்ஸ் இருக்கா ஒரு கால் அழகா வச்சு இது நீங்களே பஞ்சாயத்து பண்ணுங்க. வீடியோல சொன்னா செய்யணும். எழுத்து பேச பிடிக்கான்னு சொல்லிக்கலாம். எத்தனை சொல்லிக்கலாம். எல்லாத்தையும் சொல்றேன். அவ்வளவுதான். ஏன்னா ட்ரெயினிங் நாளைக்கு வீட்டுல போய் சம்பாதிக்கலாம். உட்காந்து பஞ்சிப்பட்டி போறோம். பஞ்சிப்பட்டிக்கு கூட்டி போறத இங்கேயே வேலை செய்ய மாட்டாங்க. எங்க கூட உடைய மொட்டை அடிச்சுருவான். திண்டிவனம் திண்டிவனம் தாண்டி எனக்கு கிலோ வச்சா எல்லாம் போய் சொல்லி இங்க வைக்காது. தனியா பிடிக்கிறது அவ்வளவு வேலை சொல்லக்கூடாது. கஷ்டமா இருக்கு. யாரும் வேலை கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் அந்த வேலை நினைச்சு வேலை சொல்லணும்னா வேலை நம்மள வேலை வாங்குறான்னு சொல்லி மனசு ரொம்ப நிறைய முடியல. ஆஸ்பத்திரியில பாத்துக்கிறேன். கால வீட்டு போயிட்டு மொட்டையா சொல்லுங்க. ஐயா இருந்து வாங்க வரணும்ல. மொட்டை சொன்ன கால் வீக்கு இருந்தான். கொய்யா வர முடியாது. ஐயா கூட வரணும். எது போடுங்க பார்த்துட்டு மெடிக்கல் ஹெல்மெட் சொல்ல மொட்டையா சொன்னார். உனக்கு மொட்டை ஐயா கூட சொன்னாரா இல்லையா? வரணுமா இருப்பதா இதுதான் பேசு படிக்கிற பார்த்துட்டாங்க. சாமி கேட்டுக்கோங்க. ஒரு நபரை சீவா அடிக்கிட்டே பெருமாள் வந்து நஞ்சு அடித்தான். வாங்கிருக்கோம். இந்த கேடு ஊற்றிக்காத அடிப்ப போகுது. ஜீவத்தை அடி கூட
பண்ணலாம் நினைச்சு நடந்து போறோம். காலை பார்த்துட்டு அப்புறமா என்ன சொல்லுங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. எங்க படிக்கிறீங்க? ஒரு ரோசமா வேலை சரி கொஞ்சம் செய்வே எப்படி எண்ணெயை வச்சுட்டு 2 கிலோ தேய்ச்சி அவங்க சிச்சா பண்ணாத வீடா ஆஃபர் தான் இருக்கு. சொல்லுங்க. அதுதான் ஆசைப்பட்டு இப்போ மக்களுக்கு வை இல்லை நாட்டு பேசணும் இல்லை சென்று வச்சுக்கிறீங்க கோவிலில் வந்து அந்த வைத்தியம் பண்ண வைத்தியம் பண்ண வா நான் அப்புறம் சொல்றேன். அப்புறம் பேசுறதா? அப்புறம் பேசுறேன். நல்லா இருக்குமா? ஊருக்கு போய் ஷூட்டிங் பண்ணணும். சரியா? எப்படியா இருக்கு? பரவாயில்ல, இருந்தா இருக்குன்னு சொல்ல போறேன். இருந்தா இருக்குன்னு சொல்ல போறேன். இல்லன்னா இல்ல இப்ப பரவாயில்லையா? நல்லா இருக்குப்பா. என்ன அம்மா காணா இருக்காங்க. எப்படிமா இருக்கு? வாங்க வாங்க அப்படியே வாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் அவங்க ஆயிலாம் போட்டு தேய்ச்சாங்க. நல்லா ஆயிடுச்சு. வலி இல்லை இப்போதைக்கு. வந்தவொடனே முதல்ல அன்னதானம் கொடுத்தாங்க. அன்னதானம் சாப்பிட்டது பார்க்க சொன்னாங்க. பார்த்தோம், நல்லபடியாக ஆயிடுச்சு. இது எனக்கு மேலும் மேலும் நல்லா வந்ததுன்னா நான் என் கையங்கரையும் அன்னதானத்துக்கும் நல்லா ரேட் கொடுக்குறேன். ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாலும் சொல்லுமா? மக்களுக்கு தெரியும்ல. ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க. இடுப்புக்கு 2 முட்டுக்கு பண்ண சொன்னாங்க. எங்களால முடியல, அதனால மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன். இங்க வந்த பிறகு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நிமிந்து நிக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட என்னால நிக்க முடியாது, துணி கூட கட்ட முடியாது. இங்க வந்து தேய்ச்ச உடனே கொஞ்சம் சுமாரா இருக்கு. இப்ப நிக்கிறேன்னா ஒரு 5 நிமிஷமாவது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. ஒரு மாசமா கீழே உட்காந்து ஒரு மாசமா காய் அரிஞ்சிட்டு இப்படி கால் மடக்க முடியல. அதான் ஒரு மாசமா இருக்கு. முதுகு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு, வலிச்சுனே இருக்கும். இப்ப இந்த ஒரு மாசம் இல்ல சரியாவல. அது ஜவ்வு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்துருச்சு. அது ஒரு 5-6 வருஷமா இருக்கு. அப்படியே 11 வருஷம் இருக்கும். சரியா நவுந்துட்டு இருக்கு. அது பால் மாதிரி கொடுத்துட்டு இருக்குன்றாங்க. நான் பண்ணிக்கிறான்னு சொல்ல வேணாம். எனக்கு வந்து ஒரு சில டைம் வந்து வலி வந்துச்சுன்னா நான் சொன்ன இந்த பக்கம் வாடிக்கா இந்த பக்கம் இந்த பக்கம் விஜய் பாக்கி பிடி வீட்டுக்கு வராதம்மா சொல்லிட்டேன். இதான் உட்காந்து ஒண்ணுமே செய்ய மாட்டேன்.
கிறிஸ்டின் போட்டோ கட்டிட்டு அப்படியே போடுங்க கட்டிங்க பாதி வழி குறைச்சா நிமிர்ந்து போவான். பிரியாச்சா சாப்பிட்டு மனசு ஜப்போடு ஒரு 6 மாசமா தான் அப்பனஸ் ஆபரேஷன் பண்ணதுல இருந்து எல்லா பிரச்சனையும் வந்துங்க. முட்டி வலிக்குது, காய் உட்காந்துட்டு காய் அரிஞ்சிட்டு நீட்டினாக்க நீட்ட முடிய மாட்டேங்குது. இப்படி புடிச்சு இப்படி எடுத்துன்னு வந்தாதான் மடக்க முடியுது. நார்மலா இப்படி கால் நீட்டிட்டு இப்படி மடக்க முடியல. கையா தோல்ல மடக்குங்க கொஞ்ச நேரம் மடக்குமா. இப்ப மடக்குறான். இங்க வந்தாலும் எல்லா பிரச்சனையும் குறைஞ்சிருங்க. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா இப்படி புடிச்சு இப்படி எடுத்தாதான் கால் எடுக்க முடியுது. நீட்டு பாரு, மடக்கி பாரு, பாரு பாரு. ஏன்னா அவங்க வழிநாடு பேச முடியும். செம்பு வரணும்ல, செம்பு தான் பேச முடியும். நரம்பெல்லாம் வலிக்குமா, ஒன்னும் முடியல. எல்லா வேலையும் நான் தான் பாக்கணுமா. அவங்க போய் வேலைக்கு போயிட்டாங்கன்னா கஷ்டமா இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி படுத்துட்டே இருக்கணும்னா என் பையனுக்கு கல்யாணம் ஆகல, அதே எனக்கு பெரிய கவலை. ஐயா தான் தீட்டு வைக்கணும். ராத்திரி படுத்தா கூட தூக்கம் வர மாட்டேங்குதுங்க ஐயா. அந்த ஒன்னே ஒண்ணு பெற்று வச்சு அது கதை ஒரு நேரம் பையன் கல்யாணம் வேணான்றாங்கல்ல. இப்ப எதுவும் சொல்லலைங்க. முன்னாடி இப்ப அந்த பொண்ணு இருந்தது இல்லையா விரும்பி எனக்கு தெரியாதுங்கய்யா. அதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சாலும் நானே பண்ணி வச்சிருக்கேன். இப்ப ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. மின்னியும் ஒண்ணும் சொல்லலைங்க. எதுவுமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. பொண்ணு அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டுதான் இது பண்றது. அவளுக்கு 27 வயசுலதான் பொண்ணு கல்யாணம் ஆச்சு. அவளுக்கு பண்ண ஒண்ணு பண்ணலான்னு பார்த்தோம், ஒன்னும் முடியல. பொண்ணுக்கு வந்த 2 புரியல. வரவே இல்லைங்கய்யா. சொல்றாங்களா அதோட அவங்க அதோட போனும் எடுக்க மாட்டாங்க, ஒண்ணும் எடுக்க மாட்டாங்கய்யா. வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷங்கய்யா. நாங்க பண்ணாங்க மதிக்கவே மாட்டாங்கய்யா. எல்லாருக்கும் பண்ணி பண்ணிதான் பாத்துட்டு இருக்கோம். சரிங்க.
நம்ம எழுதுங்க திரும்பி கான்டாக்ட் பண்ணுங்க. சரி. ஒரு வழி ஆயிட்டாங்கன்னா உடம்பு எனக்கு அதுவே பாதி சரியா இப்போதைக்கு நாங்க சொந்த ஊர் அம்மா ஊர் வந்து ஜானகிபுரம் தண்டனம், எங்க மாமியார் ஊர் திருக்கடைக்குன்றம் பக்கத்துல நடுக்கரை. வேகமா போன இந்த மாதிரி கூடாது. வேகமா நடந்து நல்லா இருக்குங்க. என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வைங்க. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். அவங்க ஒரு வழி குடும்பம் ஆயிட்டான்னா போதும். வேற எதுக்கும் கூட நான் ஆசைப்படுறேன். எதுவும் கூட வேணாம், ஒரு பொண்ணுன்னு தான் போதும் எங்களுக்கு. நாங்க நகை நட்டுக்கோ இதுக்கோ சாமானோ எதுவுமே வேணாம் எங்களுக்கு. பாத்துக்கோ ஒரு பொண்ணு வந்தாலும் பாத்தீங்களா? பார்த்தவங்க சரியில்லை இருந்தாங்க, கட் பண்ணி கொடுத்துருந்தாங்களா, என்னத்த சொல்றது? சரியில்லை, எல்லா கிரகமும் ஒரே இடத்துல உட்காந்து இது 4-5 கிரகம் கட் பண்ணி சரியில்லை சொல்லிட்டு மாங்கலிய பொறுத்துமே வரலன்னு புரியலையா? இப்படியே இருந்தா வயசாகினே போகுதுங்கய்யா. விளையாட்டு பொறுத்துல இருக்கா இல்லையா? இருக்கியா? சரிங்க. நான் வச்சு உனக்கு செய்யறதுல இந்த வருஷத்துல உங்களுக்கு கஷ்டம் தான். அடுத்த வருஷம் நான் முடிச்சிடுறேன். இந்த வருஷம் முடிஞ்ச ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றேன்? சான்ஸ் இருக்குது, அது முடிஞ்சு முடிந்தா அதெல்லாம் கொஞ்சம் கெட்டு வச்சுக்கோங்க. அப்பப்போ போட்டு கிடைக்கும். நான் சொன்ன பண்ணுதா? பார்த்தா அவங்களால முடிஞ்சது துட்டு போன பாவம் கரும்பு எப்படி தீரேன் போன தீர்றேன் பாப்பட சொல்றேன் நான். கண்டிப்பா என்னால முடிஞ்சது செய்வேன். ஏன்னா நம்ம கருமங்களும் தீரணும். அதெல்லாம் வந்து செய்யுங்க, அப்புறம் செய்ய அது விளையாட கும்பிடுங்க. சரிங்க, நான் வந்து போயிட்டேன். சரிங்க, எண்ணெய் போட்டு உருவணும். எண்ணெய் போட்டு உருவிட்டு சூடு சக்கரை கொடுங்க. நிமிந்திருந்தால் அது இப்படி டான்ஸ் ஆடுது. ஆமா, குனிஞ்சா அதுதான் இது முடிஞ்சது. என்ன பேரதான் பேரு இதுதான். பூச்சி பண்ணது என்ன மாதிரி
வந்துச்சு முக்கால்வாசி குறைச்சிட்டு கொஞ்சம் இருக்குது வரமா அப்பப்போ வந்துச்சுன்னா மேல வந்துச்சு வர முடியல. பையனை போட்டு விட கூட ஏமா பையன் பையனை போட்டு வா எப்பயுமே கூட. Biasa. Saya Bapak, kata Bapak. Asal. சொல்லுண்ணா சொல்ல நல்லா கேட்டுக்க எல்லா வரைக்கும் படிக்கிறது ஒழுங்கா பண்ண முடியும். நான் என்ன இதை போட்டு கல்லு போட்டு சொல்லி வச்சு ஒப்பனை கொடுத்தீங்கன்னா குறையும் தேவை குறையாது. என்கிட்ட வந்ததான் தெரியாது. நான் சொன்ன செய்தா குறையும். மக்கள் தெரியதான் சொல்லிடுவேன். செஞ்சா குறையாம இருக்காதுன்னு தெரியாது. எத்தனை வழி சொல்லி பாத்தியா ஏதாச்சும் பாத்தியா பாக்கையா குறையாதா அந்த மாதிரி வேலை செஞ்சாதான் குறையணும் குறையாது. சரி சரி சொன்னது வீட்டுல செய்ய மாட்டேன்றாங்க. செஞ்சாதான் குறையும். குறைச்சா குறையா குறைச்சில்ல நீ என்ன குறைந்த மாதிரி எண்ணெய் போட்டு எழுவிட்டு கல்லு போட்டு தையில கொதிக்க வச்சு துணியில ஒத்தனம் வச்சாதான் குறையணும் குறையாது. குறைச்சா குறையா அது செய்யணும். அந்த வேலைக்கு புரியுதா? ஏன் நம்ம வர மாட்டேன் நாத்து தரலாம் பேச மாட்டியா? பையனை வச்சுருக்காங்க சரி நீ எப்படி அனுப்பி விடுவு? சொல்லி எல்லாம் தெரியல டெய்லி 10 நாள் அதனாலதான் இங்க உள்ளுக்கு வந்து கொடுத்து 1 மணி நேரம்னா மேல ஆகுது. 1 மணி நேரம் இருக்கும். ஜூஸ் எதுக்கு போறோம்? அது 1 பண்ணு குடிச்சா இது கொஞ்சம் எடுத்து விடுங்க.
அது அந்த இந்து மொழியை போட சாப்பாடு பிரச்சனை கிடையாது. அப்புறமா பேசுறேன். நான் பாக்குறேன் என்னத்துக்கு பாருங்க சுடுதண்ணி வச்சு ஒருத்தர் கல்லுப்பு போட்டு நல்லா கல்லுப்பு போடு தண்ணி கொஞ்சமா வச்சுக்கோ போட்டு மேல என்ன பரவாயில்லையா அது மாதிரி எடுத்துக்காங்க அப்படி போடு. இது ஒரு தான் கேக்குறேன். இதை தண்ணியில போட்டு குடி. குடிச்சா வராது. திரும்ப திரும்ப பேசாத எனக்கு தெரியாத வைத்தியம் பண்றதுக்கு.
சரிம்மா கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கட்டணும். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கட்டணும் சார். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கட்ட வந்து சாலாச்சா எதுவும் இல்லாம போச்சா முதல்ல ஏதாவது போலீஸ் பிரச்சனை எதுவும் வந்துடும் இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை நடந்தா இங்க தானே இல்ல ஓவரிய கட்டமா குடும்பத்துல இப்படி கதை இல்லம்மா. எல்லாரும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கதை. உங்களோட வீட்டுக்காரருக்கு தானே அதான் கேட்கிறேன். இல்ல இல்ல என்ன சொல்றது அது தன்னை கேட்கிறேன் கதை இல்ல. 10 வருஷம் போனது கதையோட அப்பதான் உங்களை என்ன பிரச்சனை இருந்து பார்த்து வெளியே பண்ண முடியும். காலை சுருக்கது கால் நீக்கினா அது வலி ரெண்டு பெரிய கட்டம் வந்துச்சா போய் வாங்கிட்டீங்க சரியில்லாத சாமி படத்துல வச்சு கணேசா சரிங்கய்யா. என்ன வேலை நீ அன்னைக்கு இவர்கிட்ட சொன்னேன் அதை வாங்காம நல்லா இருப்பாங்க. வாங்க நிறைய பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கும். எதுவுமே நடக்கும். ஜீரா பாயிண்ட் வந்து சொல்லு புரியுதா விளங்குதான். அது வாங்கறதுனாலதான் உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எங்க வேணாலும் எதுவுமே நமக்கு ஒருட்டாக்க மாட்டேங்குது. அது லைட்டா அந்த பிரச்சனை சரியாயிரும். கேளுங்க ஆரம்பத்துல சண்டை வந்தாலும் நம்ம சண்டை போட்டா ஒழிச்சு தரலாம். இந்த தகுடு தாயத்து வானாலே சிக்கல் என்னைக்கு ஒண்ணு முடியும். அதான் பின்னாடி 5 பேர் இருக்கு உள்ள. உங்களோட வீட்டுல 5 பேர் அப்படி சொல்றீங்க இல்லையா இருக்கீங்களா? அப்புறம் நான் ஊர்ல பாத்தேன். செல்லூரு பெரியூரு 5 பேர் உள்ள உட்காந்து சொல்றாருன்ட்டு வாழ்நாள் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஆசாமில் அவர் அங்கிருந்து இன்னொரு தராரு அங்கிருந்து. ஆமா ஆசை வெளியே சொல்லுது. அவர் என்ன ஆளு அவரை போய் வெளியே சொல்றீங்க. நீ கறிந்தீங்களா மேலத்தீங்களா ஒண்ணும் வைக்கலாம். சாமி கும்பிட கூட்டி சாமி கும்பிட ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. வைக்கலாம் மாடி மேல வரல. இவர் தாழ்வானது